Hi guys and good morning. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு vlog வீடியோ பார்க்க போறோம். என்னோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும், என்ன பண்றேன் எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இது என்ன கையில பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய். நேற்று ஏதோ கம்மல் போடுறேன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸில் வந்து ரொம்ப பெயின் ஆயிடுச்சு எனக்கு அந்த இயரிங்ஸு. பட் ஓகே, எனிவேஸ் நம்ம வந்து இன்னைக்கு என்னோட ருட்டீன் எப்படி போகுது அப்படின்றது எல்லாமே நான் உங்ககிட்ட காட்ட போறேன். டியூஸ்டே வேற, நமக்கு ரொம்ப பிடிச்ச நாள் வந்து பார்க்கலாம் என்னன்ட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நீங்கள் நாளுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி சப்போர்ட் நம்ம எல்லாருக்கும் பண்ணுறோம். ஓகே, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சின்னதாக வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு இப்படின்றது எல்லாருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். எனக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து நம்ம காஃபி குடிச்சாச்சு, கொஞ்சம் நேரம் உட்காந்து மலாக்கு ரெஸ்ட் எடுத்துட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து வீடை பெருக்கி நான் மாப் போட போகிறேன். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு குவிக் அப்டேட் என்னோட ஸ்கின்னை பற்றி. தெரியல, சடனாக லாஸ்ட் 1 month தான் என் ஸ்கின்னு ரொம்ப வேர்ஸ்டாக என் கூட பிஹேவ் பண்ணுது. இதுக்கப்புறம் பண்ணக்கூடாதுன்றதை நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. அத்தனைக்கும் நான் அந்த லாஸ்ட் 1 month ஃபுல்லாக நான் வீட்டில் தான் சாப்பிட்ருக்கேன். ஓகேவா, ஃபுல்லாக வீட்டில் தான் சாப்பிட்ருக்கேன். ஒரே ஒரு வாட்டி தான் நான் பீட்சா சாப்பிட்ருப்பேன். ஃபுல்லாக வீட்டில் இட்லி, தோசை, சாதம், குழம்பு அப்படி இப்படின்னு சாப்பிட்டேன். மேக்ஸிமம் ஒரு 2-3 வாட்டி தான் ஐஸ்கிரீம்ன்ற ஒரு விஷயமே நான் சாப்பிட்டேன் லாஸ்ட் 1 monthல. ஏன்னா பீட்ஸ்ன்றதுனால ரொம்ப ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டேன் ஒரு மாதிரி. ஸோ தெரியுதா குட்டி மார்க்ஸ், இது வந்து இதெல்லாம் பெருசாக இருந்தது. இப்போ தான் அது கொஞ்சம் மார்க் ஃபேட் ஆகுது. ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்கின் கேரில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால. இங்கே பாருங்க எதுக்கு வரானுங்க, எங்கேருந்து வந்தானுங்கன்றது எனக்கு இன்னுமே ஒன்றும் புரியல. ஓகேவா, ஸோ நம்ம ஸ்கின் கேரும் இப்போ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறோம். நான் மேபி உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். பெரிய ஸ்கின் கேர்லாம் எதுவுமே இல்லைங்க. என் கை பார்த்தீங்களா, வண்டி ஓட்டி எவ்வளோ மோசமாயிடுச்சுன்னு. பரவாயில்ல, நம்ம வீடை பெருக்கி நான் மாப் போட்டுட்டு வரேன். ஏன்னா என்னோட ட்ரைபாட் உடந்து விட்டது. யா, ஸோ இப்போ நம்ம முடிச்சுட்டு நான் வரேன். இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சிருச்சு. இதில் இருக்கிற திங்ஸே இதில் மாற்ற போகிறோம். ப்ரோ சவுண்டு கொஞ்சம் குறை ப்ரோ. ஸோ கைஸ், நான் இன்னைக்கு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு காட்டுறேன். கேமரா வந்து ஃபோக்கஸ் ஆகும். திஸ் இஸ் பெட்டர் லைட்டிங். ஐ வில் ஷோ யூ வாட் ஐ மேட் டுடே. இட்லி, சுட இட்லி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார். இது என்ன சாம்பார் பார்த்தீங்கன்னா டிஃபன் சாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோட்டு கடையிலலாம் செய்வாங்க. நம்ம இது எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கேட்போம். ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஐயோ, நிஜமா நல்லா இருக்குதா? ஓகே, அப்ரூவ்டு பை டிஜே ஆல்வின், சன் டிவி செய்திகள் சுகுமாரன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மணி 3 ஆகுது. இப்போ தான் வந்து நான் டிஃபனே சாப்பிட்றோம். தட் இஸ் இட்லி சாம்பார் நான் காட்டினேன்ல, அதுதான் இப்போ சாப்பிட்ருக்கோம். ஸோ நான் ஒரு 10 minutes ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் பெட்டராக ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் ஐப்ரோஸ் கொஞ்சம் வளர்த்ததுக்கப்புறம் தான் ஐப்ரோஸ் பண்ண போகிறேன். நம்ம நெயில் பெயிண்ட்டை மாற்றலாம். ஏன்னா கொஞ்சம் ஒன்று நெயில் பாலிஷே இருக்கக்கூடாது, இல்லை ஃபுல்லாக இருக்கணும். இது 2 தான் இது. ஸோ நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக நெயில் பெயிண்ட் வைக்கலாம். இல்லைனா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். வேணாம், நம்மளுக்கு தலைவலியாக இருக்குது. ஏன்னா வச்சா திருப்பி 2-3 நாளில் நம்ம பண்ணுற வேலைக்கு ரிமூவ் ஆகிடுது. ஓகே கைஸ், ஸோ நான் கிளம்பிட்டேன். ஏன்னா என்னோடய மேக்கப் திங்ஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ நான் வந்து நல்லா ரெடி ஆகிட்டேன். ஐம் வேரிங் அ பியூட்டிஃபுல்லான ஒரு காட்டன் சாரீ. ஸோ என்னோடய நெயில் பெயிண்ட் நான் சேஞ்ச் பண்ணலை, ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே போக வேண்டியதான். ஸோ சும்மா ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். இதான் நான் வியர் பண்ணியிருக்கேன் சாரீ. ஸோ காட்டன் சாரின்றதுனால கொஞ்சம் ப்ளீட்ஸ் அழகாக வந்தது. இப்போ நான் அப்படி இப்படின்னு இது பண்ணதுனால
கொஞ்சம் இதாகிடுச்சு, பட் இட்ஸ் லுக்கிங் பியூட்டிஃபுல். நல்லா அழகாக இருக்குல்ல, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. ஸோ இதுதான். மேபி நான் வெளியே போய்ட்டு உங்களுக்கு ப்ராப்பராக ஃபோட்டோ வேர் பண்ணியிருக்கேன். அண்ட் குட்டியாக ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன், அதுவும் நான் காட்டுறேன். ஸோ இதுதான் நான் பண்ணியிருக்கேன் ஹேர் ஸ்டைல். ஒன்றும் பெருசாக இல்லை, ஜஸ்ட்டு கிளிப்பு போட்டிருக்கேன், அவ்வளோதான். அது ஒரு ஹேர் ஸ்டைல் தான். அண்ட் தென் கொஞ்சமாக காஜல் அண்ட் லிப்ஸ்டிக். யா, ஸோ நம்ம வந்து போகலாம், மரியாவரம் நம்ம போகலாம். நெயில் பாலிஷ் அப்படியே அரைகுறையாக தான் இருக்குது, பரவாயில்ல. எனக்கு மட்டும்தான் ஃப்ரீமா. ஹாய் காய்ஸ், ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்கன்னு நாங்கள் சொன்னோம்ல, அது இவங்க தான். So I'm wearing a beautiful cotton saree and this is also I'm wearing. And another special guest of the day is and சரி வாங்க போலாம், மணி ஆயிடுத்து. டிராஃபிக் அப்புறம் மாட்டிப்போம் गाइस. டிராஃபிக்ல நாங்க போயிட்டு வரும்போது ஒரு வழியில ஒரு விஷயத்தை சாப்பிடுவோம், அது நாங்க காட்டுறோம் உங்களுக்கு. ஆல்சோ இன்னைக்கு நான் புதுசா ஏதோ வியர் பண்ணிருக்கேன், அது என்னன்னு நீ கண்டுபிடி. ஸோ இது வந்து 2 சவரன் நம்ம வந்து வாங்கியிருந்தோம். அதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணாதீங்க, ஏன்னா இது வந்து டூப்ளிகேட். இது 10 சவரன் நான் சொன்னேன். ஐயோ ஐயோ. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம கருப்பட்டியில் அந்த இதில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் அந்த கிழங்குன்னு ஒன்று சாப்பிடுவோம், அது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு வாங்கிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதோ வாங்குறாங்க, நம்ம பாய்ஸ் வாங்குறாங்க. பாவீங்களா, எனக்கு தானடா வாங்குறேன்னாங்க. என்னடா இவனுங்க, அடடடா ஏதோ அமிர்தமாக வாங்குறாங்க. எப்பா நீயே இது சாப்பிட்டுருவ, நானே வீட்டுல சூப்பரா செஞ்சேன். நீயா இன்னைக்கு செம்ம டேஸ்ட் செஞ்ச கைஸ். இன்னைக்கு இது நல்லா இல்லை அவ்வளோவா. எஸ், கைஸ் என் ஃபேவரட் பாதாம் பால். பெஸ்ட். நாங்கள் கருப்பட்டி காஃபிக்கு வந்துருக்கோம் ரைஸ். பாருங்க, பிஸ்கெட் சாப்பிட்டுருக்காங்க, சாப்பிட்டுனே இருப்பாங்க, ஆட்டினே இருப்பாங்க, பேசினே இருப்பாங்க, அழுதுனே இருப்பாங்க. என்ன பண்ணுறது? ஒரு பிஸ்கெட்டு ஒரு டீ கிடைச்சா போதும், வாழ்க்கையே ஓட்டிடும். அது என்னமோ உண்மைதான். நம்ம பிஸ்கெட் டீ. கைஸ், இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:40 ஆகுது. இன்னுமே வந்து நாங்கள் இந்த மதுரவாயல் ரோட்டில் தான் இருக்கோம். அவ்வளோ டிராஃபிக், ஃபர்ஸ்ட் டிராஃபிக்காக இருக்குது. 8:40 ஆகுது, இன்னுமே நாங்கள் போயிட்டே தான் இருக்கோம். இப்போ இங்கேருந்து நான் அங்கே போயிட்டு அங்கேருந்து நான் என் வீட்டுக்கு போகணும். மழை ரொம்ப பெய்யுது, இடிக்குது வேற. நான் எப்படி போக போகிறேன்னு தெரில, ஆனால் நான் கண்டிப்பாக போகணும். 10 மணிக்குள்ளேயாச்சும் நான் எப்படியாவது போய் ஆகணும் என் வீட்டுக்கு. ஏன்னா டுமாரோ மை சிஸ்டர் இஸ் கம்மிங் ஹோம். We got this beautiful earrings. அழகாக இருக்குல்ல, லக்ஷ்மி படம் போட்டிருக்கு அழகாக. நான் இதோட ஒழுங்கான ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், ரொம்ப அழகாக இருக்கு, தேவதை மாதிரி காட்டுது என்ன. போயிட்டே இருக்கேன்.